எல்லோரையும் இந்த 6 கீ வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த 6 கீ. 6 கீனா இந்த கீ அப்படின்றது எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். இந்த 6 எனர்ஜி அப்படின்ற விஷயம் எப்படி உருவாச்சு அப்படின்றது தான் இன்னைக்கு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம பார்க்க போறோம். முன்னாடி அக்குபஞ்சர்ல 5 எலமெண்ட்ஸ், 5 எனர்ஜி வச்சு நம்ம பார்த்துட்டு இருப்போம். இல்ல நிறைய பேர் அதையே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் இப்போ இந்த 6 கீ, 6 எனர்ஜிஸோடைய தேவை என்ன, 6 எனர்ஜி இருக்குதா உண்மையா அப்படின்ற விஷயத்தோடைய அடிப்படையில நம்ம இன்னையோடைய வகுப்பு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சில பிக்சர்ஸ் பார்க்கலாம். பிக்சர்ஸ் பார்க்கும்போது நம்ம கிளியரா அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ ஓகே, இதுதான் நம்ம நம்ம அக்குபஞ்சர்ல 5 எலமெண்ட் தியரி, 5 எலமெண்ட் கான்செப்ட் அப்படின்றத நம்ம இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 5 எலமெண்ட்ஸ். இந்த 5 எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்த்தோம்னா ஃபயர், எர்த், மெட்டல், வாட்டர், வுட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த மெட்டலுக்கு ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபயர், எர்த், ஏர், வாட்டர், வுட். ஒரு சிலர் நம்ம ஆல்ரெடி இந்த வகுப்புல ஒரு சிலர் அக்குபஞ்சர் படிச்சிருப்போம், ஒரு சிலர் நம்ம அக்குபஞ்சர் படிச்சிருக்க மாட்டோம். பட் எல்லாருமே என்ன பண்ணணும்னா, அக்குபஞ்சர் படிச்சவங்க முக்கியமா நம்மளுடைய ஆல்ரெடி கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம இந்த கான்செப்டோட நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கான்செப்ட் அடிப்படை அக்யூபஞ்சரா இருந்தாலும் அதோடைய அட்வான்ஸ்மெண்ட்ல நம்ம நிறைய விஷயங்கள் இதுல உள் பொருத்தப்பட்டிருக்குது. ஸோ அந்த கான்செப்ட்ல இப்படி வந்தது, இதுலயே இப்படி வருது அப்படின்றது போது நம்ம இந்த கான்செப்டா 6 கீ அப்படின்ற கான்செப்டை படிக்க போறோம். ஸோ இந்த 6 கீல என்ன தேவைகளோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த அக்குபஞ்சர் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இல்ல சுத்தமா தெரியாதவங்களுக்கு ஒரு சில இன்ட்ரடக்ஷன் கொடுக்க விரும்புறேன். ஸோ இந்த 5 மூலகமுடைய இயக்கம் சரியா உடம்புல இல்லைன்னா நம்மளுடைய உடல் சரியா இயங்காது, இந்த பிரபஞ்சமும் இயங்காது, எந்த இடத்துலயும் ஒரு உயிர் உருவாகாது அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இந்த 5 எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த ஃபயர் எலமெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல எர்த் எலமெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல ஏர் எலமெண்டா, வாட்டரா, வுட்டா அப்படின்ற இந்த 5 எலமெண்ட் எந்த எலமெண்ட் பாதிக்கப்பட்டிருக்குன்றத பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த 5 எலமெண்ட்ல இந்த 5 எலமெண்ட் எப்படின்னா, 5 எலமெண்ட் முதல் நெருப்பு உருவாச்சு, நெருப்புல இருந்து எர்த் உருவாச்சு, அதாவது பூமி உருவாகுது, பூமியில இருந்து காற்று உருவாகுது, காற்றுல இருந்து நீர் உருவாகுது, நீர்ல இருந்து மரம் உருவாகுது, மரத்துல இருந்து நெருப்பு உருவாகுது. இப்படின்றதுதான் இந்த 5 எலமெண்டோடைய கான்செப்ட். இந்த 5 எலமெண்ட் இப்படிதான் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது, அதே நேரத்துல ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டை டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுது. அப்படின்றதெல்லாம் கிரியேட்டிவ் சைக்கிள், ஆன்டி கிரியேட்டிவ் சைக்கிள், டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் இப்படின்றத நம்ம அக்குபஞ்சர் படிச்சவங்க நம்ம பார்த்துருப்போம். இதான் கிரியேஷன் ஃபங்க்ஷன், கண்ட்ரோலிங் சைக்கிள், சப்ஜுகேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அப்புறம் ஆன்டி சப்ஜுகேஷன், அப்புறம் ஆன்டி கிரியேஷன். ஸோ இத மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ பட் ஆனா ப்ரொஃபசர் பார்க் ஜேவு என்ன சொல்றாருன்னா, உடம்பு ஹார்மோனைசேஷன், அதாவது ஒரு எலிமெண்ட் பாதிக்கப்பட்டிருக்குன்னா இன்னொரு எலிமெண்ட் அதை பேலன்ஸ் தான் பண்ணுமே தவிர இன்னொன்னு அதை டிஸ்ட்ராய் பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெளியில கிளைமேட் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, இல்ல நம்மளே ஒரு ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு நம்ம டூரிஸ்டா போயிருக்கோம். அப்படின்ற போது உடம்பு என்ன ஆகும்னா, உடம்பு தானா ஹீட்னஸை கிரியேட் பண்ணும். அப்ப அந்த கோல்ட்னஸை பேலன்ஸ் பண்றதுக்காக உடம்பு தானா ஹீட்னஸை
கிரியேட் பண்ணுது. இது வந்து உடம்பு வந்து டிஸ்ட்ராய் பண்றது கிடையாது. ஹார்மோனைசேஷன் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் அவர் கொண்டு வராரு. ஸோ அந்த ஹார்மோனைசேஷன் பிரின்சிபல் வந்து உடம்பு வந்து பேலன்ஸ் தான் பண்ணுதே தவிர ஒன்னத்தை ஒண்ணு டிஸ்ட்ராய் பண்ணாது. உடம்போடைய சிக்கலான நேரங்கள்ல இந்த ஹார்மோனைசேஷன் அப்படின்ற விஷயம் உள்ள வருது. இந்த ஹார்மோனைசேஷன்னால உடம்பு பேலன்ஸ் தான் பண்ண தவிர ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டை உடம்புல டிஸ்ட்ராய் பண்ணாது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்பிரிச்சுவல் லா. த பாடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லாக்கு இது அகெயின்ஸ்டா இருக்கு. உடம்பு என்னைக்குமே இன்னொரு எலமெண்ட்டையோ இன்னொரு ஆர்கனையோ அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணாது, அது பேலன்ஸ் பண்ணதான் ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதோடைய பேஸ் பண்ணிட்டு அதோடைய பேஸ்மெண்டோட இன்னொரு எலமெண்ட் நம்ம வந்து ஃபயர் எலிமெண்டோட நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அக்குபஞ்சர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஃபயர் எலிமெண்ட்ல மட்டும் 4 ஆர்கன்ஸ் வரும். என்ன ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன், அப்புறம் பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர் அப்படின்ற 4 ஆர்கன் வருது. பட் ஆனா நம்ம பார்த்துருக்கோம்னா 5 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. பட் ஆனா வந்து இதுல மட்டும் எக்ஸ்ட்ராவா 2 ஆர்கன் வருது. அப்போ 6 எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த எல்லா ஆர்கன்ஸும் டோட்டலா 12 ஆர்கன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்டை ப்ரொஃபசர் இங்க கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபயர் எலிமெண்டோடைய இன்னொரு ஆர்கன் என்னன்னு பார்த்தோம்னா பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆர்கன். நம்ம அடிப்படையான அக்குபஞ்சர் பேசிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். ஆர்கன் எல்லாமே சாலிட் ஆர்கனா இருக்கும். ஹார்ட் எடுத்துக்கலாம், சாலிட் ஆர்கனா இருக்கும். ஸ்பிளீன் ஒரு சாலிட் ஆர்கன். இது எல்லாமே ஆர்கன்ஸ். ஸ்பிளீன், அப்புறம் கிட்னி ஒரு சாலிட் ஆர்கன். இது மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரு சாலிட் ஆர்கன்ஸா இருக்கும். அப்போ பெரிகார்டியம் அப்படின்ற ஒரு ஆர்கன் வந்து அங்க சாலிட் ஆர்கனா வராது, வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து அது வந்து ஹார்ட்டோடைய ஒரு மேற்புற ஒரு உரை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் சைனீஸ் நேம்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஷென்ஃபோ அப்படின்ற ஒரு பேர் வந்து இதுக்கு இருக்கு. சைனீஸ்ல இருந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இது ஏற்பட்ட ஒரு குளறுபாடு அப்படின்றது ப்ரொஃபசர் பார்க் ஜேவு சொல்றாரு. ஸோ அந்த ஷென்ஃபோ அப்படின்ற இந்த சைனீஸ் நேம பார்க் ஜே ப்ரொஃபஸருக்கு பேசிக்காவே இந்த சைனீஸ் லாங்குவேஜ்ல ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு, ஷென்ஃபோ அப்படின்றதுக்கு மீனிங் வந்து பெரிகார்டியம் அப்படின்றது இப்ப லேட்டஸ்டா நம்ம பழைய மருத்துவம் வந்து முன்னேறின பிறகு இது வந்து பெரிகார்டியம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அது வந்து மைண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வருது. மைண்ட் அப்போ வந்து பிரெயின் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வருது. ஸோ பிரெயின் தான் உண்மையா சைனீஸ்ல சொல்ல அந்த ஷென் ஃபோ அப்படின்றதுக்கு உண்மையான மீனிங்கா இருக்குது. அதாவது அது வந்து என்ன சொல்றாங்கன்னா மைண்டோடைய கவரிங். ஷென்றது மைண்டு, ஃபோ அப்படின்றது கவரிங். ஸோ அப்போ மைண்டோடைய கவரிங் அப்படின்ற போது பெரிகார்டியமா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பட் இது வந்து பிரெயினா தான் இருக்கும். இது வந்து பிரெயின் தான். ஏன்னா அதுதான் வந்து சாலிட் ஆர்கனாகவும் இருக்குது. அதனால அந்த ஹார்ட்னஸ் உடைய ஆர்கன் வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் அவரு பாக்குறாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு அப்படின்றது ஒரு ஹாலோவா இருக்கக்கூடிய ஒரு கார்டு தான். ஸோ இப்போ இதுல நம்ம அடுத்த பிக்சர் பார்த்தோம்னா, ஸோ ஒரு ஆர்கன் வந்து எல்லா எலிமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, எல்லா எலிமெண்டோடைய லிங்க் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, ஒரு கீ அப்படி என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து ஹாட்னஸ் கீயா தான் இருக்கும். ஏன் அது ஹாட்னஸ்? அது வந்து ஃபயர் எலிமெண்டோட இன்னொரு பாகமா நம்ம பார்க்கிறோம். ஹீட் அண்ட் ஹாட்னஸா நம்ம 6 கீழே பிரிச்சுக்கிறோம். அந்த ஹாட்னஸ் அப்படின்ற இதோடைய பெரிய பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு எல்லா ஆர்கனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு உடைய வேலை இல்லாமல் எந்த ஆர்கனுமே சரியா இயங்க முடியாது. ஸோ அது வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அதை தான் நம்ம இந்த பிக்சர்ல பாக்குறோம்.
ஓகே. ஸோ இந்த ஹாட்னஸ் கீ, இந்த ஹாட்னஸ் அப்படின்றது தான் எல்லா ஆர்கனோடையும் கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து ஹீட்டோடையும் கனெக்ட் ஆயிருக்கு, ஹியூமிடிட்டி எர்த் எலமெண்டோடைய கனெக்ட் ஆயிருக்கு, மெட்டல் ட்ரைனஸோட கனெக்ட் ஆயிருக்கு, வாட்டர் கோல்ட்னஸோட கனெக்ட் ஆயிருக்கு, விண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லா எலமெண்டோடைய கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய இன்னொரு எனர்ஜி தான் இந்த ஹாட்னஸ் எனர்ஜி. இந்த ஹாட்னஸ் எனர்ஜி வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டா நம்ம இந்த 6 கீயோடைய சிலபஸ்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ இதோடைய ஆர்கன்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோடைய ஆர்கன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விண்ட் ஃபர்ஸ்ட் வந்து விண்ட் எனர்ஜி. எல்லாமே விண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி அக்குபஞ்சர்ல என்ன சொல்லுவாங்க, ஏர்ல தான் எல்லாமே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கேயும் எல்லாமே விண்ட்ல தான் ஆரம்பிக்குது. ஸோ விண்டோடைய ஆர்கன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, லிவர் அண்ட் கால் பிளாடர். லிவர் வந்து இன், கால் பிளாடர் வந்து யாங் அப்படின்ற ஆர்கனா இருக்கு. நெக்ஸ்ட் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியோடைய ஆர்கன்ஸ் வந்து ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஹாட்னஸ் உடைய ஆர்கன்ஸ் வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். ஹியூமிடிட்டி நம்ம வந்து எர்த் அப்படின்றத பார்த்திருப்போம். இப்ப நம்ம இந்த ஃபயர், எர்த், ஏர், வாட்டர், வுட் அப்படின்ற கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ மறந்துட்டு விண்ட், ஹீட், ஹாட்னஸ், ஹியூமிடிட்டி, ட்ரைனஸ், கோல்ட்னஸ் இப்படின்ற இந்த 6 எனர்ஜியா தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இந்த அடுத்து ஹியூமிடிட்டியோடைய ஆர்கன்ஸ் பார்த்தோம்னா ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக். அடுத்த ட்ரைனஸ் உடைய ஆர்கன்ஸ் பார்த்தோம்னா லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்புறம் கோல்ட்னஸ் உடைய ஆர்கன்ஸ் பார்த்தோம்னா கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர். ஸோ நம்ம இனிமேட்டு பார்க்க போறது எல்லாமே எனர்ஜி பேஸ்ட். இந்த 6 எனர்ஜி பேஸ்டா தான் நம்ம வந்து பார்க்க போறோம். 5 எலமெண்ட் கான்செப்ட்ல இருந்து நம்ம இந்த எனர்ஜி விஷயத்துக்குள்ள வந்துட்டோம். நீங்க இன்னையோடைய வகுப்புல முடிவுல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எனர்ஜி விண்ட் எனர்ஜியோடைய இது வந்து லிவர், கால் பிளாடர். ஹீட் எனர்ஜியோடைய ஆர்கன்ஸ் வந்து ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஹாட்னஸ் வந்து பிரெயின், ஸ்பைனல் கார்ட். ஹியூமிடிட்டி வந்து ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக். எர்த்தோடைய இதுன்னு பார்க்க கூடாது, ஹியூமிடிட்டி வந்து ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக். ட்ரைனஸ் வந்து லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். கோல்ட்னஸ் வந்து கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர். இந்த விஷயங்களை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இனியோட வகுப்புல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, இந்த 6 கீ, இந்த 6வது கீ ஹாட்னஸ் அப்படின்ற கீ எப்படி உருவாச்சு அப்படின்ற விதத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.